நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அனலிட்டிக்ஸில் வீடியோக்குள்ளே எல்லாம் வரீங்க, 1.5 நிமிஷம் பார்க்குறீங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வெளில போயிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் டெக்பி, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆப்பிளுடைய 13T இல்லைங்க பார்க்க அந்த மாதிரி இருந்ததுனால ஒன் ப்ளஸ் ஃபோனை ஆப்பிள் ஃபோன் சொல்லிட்டேன். ஒன் ப்ளஸுடைய 13T அந்த மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அதோடய ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவோட கடைசியில் அதை ரிவீல் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஒன் ப்ளஸ் 13T ஏப்ரல் 24th வந்து சைனாவில் ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் குளோபலாக ஏப்ரல் 27th ரிலீஸ் ஆகும்னு ஒரு ரூமர் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது 27th அன்றைக்கி தான் தெரியும். இப்போ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோடைய டிசைன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ஆப்பிள் ஐஃபோன் 16 மாதிரியே அந்த லுக்கில் இருக்குது. கிட்டத்தட்ட கேமராவுடைய பம்ப் வந்து கொஞ்சம் வெளியில் இருக்குது. அந்த ஒன் ப்ளஸ் லோகோவை தூக்கிட்டு ஆப்பிள் லோகோ போட்டால் ஐஃபோன் மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நேனோ சிம் ப்ளஸ் ஒரு இசிம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கூடவே IP68 and 69 வந்து டஸ்ட் டைட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடர் பட்டனை பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி புஷ் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கஸ்டமைசபிளாக எந்த ஆப் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேவை பற்றி பார்க்கலாம். LTPO AMOLED 1 billion கலர்ஸ் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே. இது கூடவே டால்பி விஷன் HDR10+, HDR வேவ் 1600 nits HBM பிரைட்னஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் என்னன்றதை மென்ஷன் சரியாக பண்ணலை. பட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.31 inch. இப்போ வர மொபைலோட கொஞ்சம் காம்பேக்ட் சைஸ். இதோடைய டிஸ்பிளே ரெசல்யூஷன் 1440 into 2160 பிக்சல்ஸ் வித் 411 PPI டென்சிட்டி. அது மட்டும் இல்லாமல் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் இருக்குது. அல்ட்ரா HDR இமேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டான ஒன் ப்ளஸ் 13லேயே இருக்குது. சாஃப்ட்வேர் சைடில் ஆண்ட்ராய்ட் 15ஓட தான் இது ரிலீஸ் ஆகுது. அப் டு 4 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து சப்போர்ட் பண்ணும். இன்டர்நேஷ்னல் வேரியண்ட்டுக்கு வந்து ஆக்சிஜன் OS 15 வரும். பட் சைனா வேரியண்ட்டுக்கு கலர் OS 15 மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போ இதில் இருக்க ஹார்ட்வேர் ஸ்பெக்ஸ் பார்க்கலாம். மெயின் கோரான ப்ராசர் வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராசரை தான் இதில் கொடுத்துருக்காங்க. Qualcomm Snapdragon 8 Elite ப்ராசர். ஆக்சுவலி Qualcomm அதோடைய ஓன் ஆர்கிடெக்சர் வச்சு இந்த ப்ராசரை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது கூடவே இதில் Adreno 830 GPU இருக்குது. அது ஒரு பவர்ஃபுல்லான GPU. அதை வச்சு ஹெவியான கேம் ஜஸ்ட் லைக் BGMI மாதிரி ஒரு கேமையும், அது இல்லாமல் எமுலேட்டர்ஸை ஃபீல் ஃப்ரீயாக இந்த GPUவில் ரன் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் மொபைல் ப்ராசஸர்லேயே நம்பர் 1 ப்ராசஸர் இதுதான். அப்புறம் இந்த ஃபோனுடைய ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கூட 3 million கிட்ட இருக்குது. IQ13 விட இது கொஞ்சம் அதிகம் தான். இது எல்லாமே ஒரு ரூமராக பிக்சர்ஸில் மட்டும்தான் இருக்குது. இதே ஆண்ட்ராய்டு ஸ்கோர் மொபைல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரியல் வேர்ல்டில் பர்ஃபார்மன்ஸில் கொடுக்குமான்னு கேட்டால் அங்கே கொஞ்சம் டவுட்டு தான். பிகாஸ் ஹீட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணுற வேப்பர் சேம்பரை பற்றி எந்த டீட்டெயிலுமே இது வரைக்கும் அவங்க அஃபிஷியலாக கொடுக்கல. ஒருவேளை 27th மொபைல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி சொல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த மொபைலோட லோ எண்ட் வேரியண்ட்டில் 256 GB ஸ்டோரேஜ் அண்ட் 12 GB RAM சப்போர்ட். அது இல்லாமல் ஹை எண்ட் வேரியண்ட்டில் 512 GB ஸ்டோரேஜ் அண்ட் 16 GB RAM. ரெண்டு மாடலுக்குமே பார்த்தீங்கன்னா UFS 4.0 சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் கேமரா சைட் பார்த்தோன்னா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொரு 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இதில் அல்ட்ராவைட் கேமராவே இல்லை. இவங்க காஸ்ட்டை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு கேமராவில் கை வச்சுட்டாங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்கானுங்க. பட் என்னதான் இருந்தாலும் வீடியோவோட குவாலிட்டி 1080p 30 fps மட்டும் தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 4K 30 இல்லை 4K 60 fps கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் மியூசிக் லவர்ஸ்க்காக இதில் ஸ்டீரியோ டைப் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த Qualcomm 8 Elite இருக்கிறதுனால இன்னொரு விஷயமும் பாசிபிளாக பண்ணியிருக்காங்க. Wi-Fi 6 and 7 ட்ரீ பிராண்ட். அது மட்டும் இல்லாமல் Bluetooth 5.4. அது கூடவே இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை மாதிரி A2DB, LE, aptX HD, LHDC5 இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது கூடவே NFC அண்ட் இன்ஃப்ராரெட் சப்போர்ட்டும் இருக்குது. காமனாக எல்லா மொபைலும் இருக்க மாதிரி இதில் GPS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு இருக்குது. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வித் அல்ட்ராசோனிக் டெக்னாலஜி. இது மூலிமா நீங்கள் கை வெட்டாக இருக்கும்போதோ இல்லைனா உங்கள் ஃபிங்கர்ஸில் மாய்ஸ்டர், டர்ட் அப்படி எதாவது இருந்துச்சுன்னா கூட ஃபிங்கர் பிரிண்டோடைய அக்யூரேசி வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஃபைனலி இதில் சிலிக்கான் கார்பன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நியூ பேட்டரி டெக்னாலஜி. அதோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6100 mAh கொடுத்துருக்காங்க. பட் அஃபிஷியலாக இந்தியாவுக்கு ரிலீஸ் ஆகும்போது மேபி 6000 mAh தான் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கா இல்லையான்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. பட் 5 watts ரிவர்ஸ்டு ஒயர்டு சார்ஜிங் இருக்குது. இந்த மொபைல் கூட சார்ஜர் தராங்களா இல்லையா, இல்லை எத்தனை வாட் சார்ஜர் கொடுக்குறாங்கன்றதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. மேபி இதில் 80 வாட் சார்ஜர் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். இப்போ சொல்ல போகிற இந்த விஷயம் தான் இதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம். USB வந்து
டைப் சி குடுத்துருக்காங்க. பட் 2.0 சப்போர்ட் தான் இருக்கு. போன வருஷம் ஐக்யூ வந்து இதே மாரி தான் குடுத்தாங்க. பட் அந்த பட்ஜெட்டுக்கு அது ஓகேவா இருந்து, இந்த வருஷம் அவங்களே அப்கிரேட் பண்ணி 3.0 குடுத்துட்டாங்க. இவங்க வந்து இப்ப தான் காஸ்ட்ட கட் ஆஃப் பண்றதுக்கு, இதுல 2.0 குடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய டிசப்பாயிண்டட் தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். பட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா மூவ் ஆகுன்றது, ரியல் டைம்ல மொபைல் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். மொபைலோடைய கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா, மார்னிங் மிஸ்ட் கிரே, கிளவுட் இங்க் பிளாக், அப்புறம் பிங்க். இந்த மொபைலோடைய டீசர் வீடியோன்னு ஒண்ணு வந்திருக்கு. அதுல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. பேலன்ஸ்டா இருக்கு. மொபைல வந்து பேலன்ஸ்டா ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபியூச்சர் வந்து யாரு கேட்டா எப்போ? எத்தன பேர் இந்த ஃபோன எடுத்துட்டு போய் கொடியில காய போட போறாங்க? இல்லன்னா கையில நோட் புக் மாரி சுத்தப் போறாங்க? எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடியே எவ்வளோ ஃபோன்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் கரெக்ட்டான பேலன்ஸ்ல வந்திருக்கான்னு தெரியல. ஆனாலும் நம்ம வந்து அத சேஃபா தான் வச்சுட்டுருக்கோம். இப்ப இந்த மாரி பேலன்ஸ்டா குடுக்கறதுனால என்ன பெருசா மாறப்போதுன்னு எனக்கு சுத்தமா ஒரு ஐடியாவும் இல்ல. மேபி உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சிருந்தா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பெக்கெல்லாம் வச்சு, இந்த மொபைலோட பிரைஸ் இந்தியால 45,000த்துலருந்து 55,000த்துக்குள்ள இருந்தா கரெக்ட்டா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன பிரைஸ்க்கு இத எதிர்பார்க்குறீங்கன்றத அதையும் கீழ கமெண்ட்ல சொல்லிடுங்க. வீடியோட ஆரம்பத்திலே சொன்ன மாரி, அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இவை அனைத்தும் கற்பனையே. ஆமாங்க. இது ஒரு கான்செப்ட் ஃபோன் தான். ரூமரா தான் வெப்சைட் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கு. அஃபிஷியலா எந்த கன்ஃபர்மேஷனும் வரல. இன்கேஸ் ஃபியூச்சர்ல அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா, அதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் போடுறேன். மறக்காம இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அனலிட்டிக்ஸ்ல வீடியோக்குள்ள எல்லாம் வரீங்க. 1 1/2 நிமிஷம் பார்க்குறீங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வெளில போயிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஒரு அமேசிங்கான டெக் வீடியோல பார்க்கலாம். பாய்.